வெல்கம் டு குட் திங்ஸ். மினிமம் குவாலிஃபிகேஷனா 12th முடிச்சிருக்கவங்களுக்காகவே எந்த விதமான இன்டர்வியூ இல்லாம எஸ்எஸ்சில இருந்து சூப்பரான கோல்டன் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டிக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண 24/4/2026 இருந்து 15/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்காக 16/5/2026 வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ண 20/5/2026 இருந்து 21/5/2026 கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூலை அல்லது ஆகஸ்ட் 2026 தான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல அப்ளை பண்றதுலயோ அல்லது எனி டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லயுமே உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதாவது உமன் கேண்டிடேட்ஸா இருந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கூடுதல் முன்னுரிமை கொடுக்குறேன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா 731 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டென்டேட்டிவா தான் இந்த வேகன்சி கொடுத்திருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. என்ன வெப்சைட்ல செக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ssc.gov.in வெப்சைட்ல தான் அவங்களோட எல்லா அப்டேட்ஸையுமே தெரியப்படுத்துவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேகன்சியை என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபில்அப் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூல இருந்து ஸ்டெனோ கிரேட் சில உள்ள வேகன்சி தான் நிரப்ப போறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்ல இருந்து ஸ்டெனோ கிரேட் டில உள்ள வேகன்சியை தான் ஃபில் பண்ண போறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்ல இருந்து ஸ்டெனோல உள்ள கிரேட் டி வேகன்சியை தான் ஃபில் பண்ண போறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்ல ஸ்டெனோ கிரேட் டில உள்ள வேகன்சி தான் ஃபில் பண்ண போறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் உங்களுக்கான வேகன்சியுமே கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது 2/8/1996 இருந்து 1/8/2008 பிறந்திருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டில உள்ள வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது 2/8/1999 இருந்து 1/8/2008 பிறந்திருக்கவங்க எலிஜிபிள் என்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம ரிலாக்ஸேஷனுமே கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடியில் ஓபிசியில் வரீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸர்வீஸ் மேன்ல வரீங்க அப்படின்னா சர்வீஸ்ல இருந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட், சிவிலியன் எம்ப்ளாயிஸ்னு எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கு ஏஜ்ல. சோ கண்டிப்பா செக் பண்ணி அதன்படி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மினிமமா நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மினிமமா 12th படிச்சிருந்தாலே போதும், நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா 100 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. உமன் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸர்வீஸ் மேன்காக எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானது. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸை தவிர அதர் கேட்டகரியில வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் ஆன்லைன்ல யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அதற்கான கடைசி தேதி 16/5/2026. ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்றதுக்குமே 20/5/2026 இருந்து 21/5/2026 கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம்ன்ற சொல்லியிருக்காங்க. அதற்கான ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் வைஸாவுமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அதுல சதர்ன் ரீஜியன்ல தமிழ்நாட்டில இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா
சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர்ல தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த சென்டர் ப்ரிஃபரா இருக்கோ அந்த சென்டரை சூஸ் பண்ணியே நீங்க எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீம்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். அதாவது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கும் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல 100 கொஸ்டின் 100 மார்க்குமே இருக்கும். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்துருக்காங்க. அதை செக்ஷன் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30 நிமிஷமும், ஜெனரல் அவேர்னஸுக்கு 30 நிமிஷமும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு 60 நிமிஷம்னு செக்ஷன் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஒவ்வொரு தவறான பதிலுக்குமே 0.25 நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. அதன்படி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஸோ அதையுமே கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமை ஃபாலோ பண்ணி ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் அப்படின்றதுனால ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் இருக்கும். 100 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடு இருக்கணுன்ற சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டிக்காக இங்கிலீஷ்க்கு 50 நிமிஷம் டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 நிமிஷம் உங்களுக்கான டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுன்றதுமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃபு, மெட்ரிகுலேஷன் அல்லது செகண்டரி சர்டிஃபிகேட்டு அல்லது அதற்கு இணையான சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அண்ட் மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 30%, ஓபிசி இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 25%, அதர் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 20% உங்களுக்கான குவாலிஃபை மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமிங்ல. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணி கரெக்டான டீட்டெயில்ஸோட ஃபில்அப் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை 15/5/2026 ஆன்லைனில் சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.